இப்ப இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்கள விட பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் இந்த தாடி மீசையெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற மேல் ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால தான். இந்த மாரி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு அடுக்கடுக்கா வந்துடுது. டயட், எக்ஸசைஸோட சத்தான உணவு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சத்துக்களும் சேர்த்து வறுத்து அரைச்ச இந்த கருப்பு கவுனி லட்டை டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வாங்க போதும். அதுக்கு அயன், கால்சியம், ஃபைபர், கார்ப்ஸ், விட்டமின் எக்கச்சக்க நியூட்ரிஷன் நிறைஞ்ச கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. இது அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தினாங்களாம். அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைங்களுக்கு உடல் பலம், தசை உறுதிக்காக கொடுக்கப்பட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நல்லா வறுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. இது கூட பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார அரிசி ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணும். இது கூடவே காட்டு யானையை போல உடம்புக்கு வலிமை தர்றதுக்காக காட்டு யானை அரிசி. 2 பிள்ளை பெத்தாலே உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி செரிமானத்தை தூண்டி வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய குள்ளக்கார அரிசியும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. நம்ம ரத்தத்தில் உள்ள நச்சு பொருள்லாம் வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த சோகையை சரி பண்றதுக்காக கருங்குரவை அரிசி. ஃப்ளேவருக்கு ஏலக்காய், டைஜஷனுக்கு சுக்கு, இனிப்புக்கு பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. கடைசியா அந்த மாவு கூட நெய்ல வறுத்தெடுத்த நட்ஸ், திராட்சை எல்லாம் சேர்த்து அது கூடவே கருப்பட்டி பாகும் சேர்த்து நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. இதை பெண்கள் தான் சாப்பிடணும் கிடையாது, ஆண்களுமே டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தா சத்து குறைபாடு எல்லாமே சரியாயிடும். இவ்வளோ ப்ராசஸ் எங்களால் பண்ண முடியாது, இந்த அரிசிலாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க சேம் இன்கிரியன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த கருப்பு கவுனி ஸ்வீட் பவுடரை சேல் பண்ணிட்டு வராங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா லிங்க் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை உங்களுக்கு நான் டேரெக்டாக ஷேர் பண்ணுறேன்.